கேட்டரோ, நீ அடிக்கடி இந்த மாரி தான் சாபத்த கட்டுப்பாட்டுல வைக்கிற சடங்க பண்ணுவியான்னு கேட்க, ஆமா நான் நார்மலா எல்லார் கூடவும் வாழணும்னா, அடிக்கடி இத பண்ணி தான் ஆகணும்னு சொல்றான். அப்புறம் இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம்ல, அத நம்ம கெய்தரோட பாட்டி தான் தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. சாரி, எனக்கு தெரியாது. அடுத்து நைட் முழுக்க டிராவல் பண்ணி, வழியில ஒரு ஹோட்டல்ல டின்னர முடிச்சுட்டு, அதிகாலையில கோயிலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இங்க என்ட்ரன்ஸ்லயே ஏகப்பட்ட பழங்கால ஜாப்பனீஸ் பொம்மைகளா இருக்கு. இது எல்லாம் நம்ம யாயோ ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தவங்கள இவன் பாட்டி சூப்பரா வரவேற்பாங்கன்னு பார்த்தா, வந்தது வராததுமா பக்கெட் ஃபுல்லா தண்ணிய கொண்டாந்து தலையிலே ஊத்துறாங்க. அடே உனக்கு அறிவு இருக்கா? இந்த விசித்திரமான ஜந்த எங்க இருந்துடா புடிச்சிட்டு வந்த? பாட்டி ஒய் திஸ் கொலவெறி, நான் அப்படி என்ன பண்ணக்கூடாதத பண்ணிட்டேன். மன்னிச்சுக்கப்பா, கடுப்புல கொஞ்சம் ஓவரா தான் திட்டிட்டேன். ஏய் குட்டி சாத்தான், குள்ள பூதம், நீ கோவில் கோவிலா புகுந்து அங்க இருக்க காவல் தெய்வங்களோட சிலையெல்லாம் உடைச்சிருக்க. அதனால இப்ப 5 காவல் தெய்வம் உன் பின்னாலே கோவத்தோட சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல, 5 இல்ல 7, மொத்தம் நான் 7 சிலைய உடைச்சேன். அதனால இப்ப என் பின்னால 7 காவல் தெய்வங்க சுத்திட்டு இருக்குன்னு சொல்றா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. என் பாட்டிக்கு என்னைய விட பல மடங்கு பேய்களை உணர சக்தி இருக்கு. ஆனா யால பார்க்க முடிஞ்ச சில விஷயங்களை இவங்களாலேயே பார்க்க முடியலன்னா ஆச்சரியமா தான் இருக்கு. வெளியே போங்கடா, அயோக்கிய ராஸ்கல்களா.